இயேசு பாருங்க கரெக்டாக இருக்கார். 40 நாள் அங்கே உபவாசம் இருந்தவர் பிசாசு வந்து சோதிக்கிறான், கல்லுகளை அப்பமாக்கணும். பசியாக இருக்க ஆள்கிட்ட சொல்கிற வார்த்தையா அது? அவனுக்கு தெரியுது பாருங்கள் எங்கே அடித்தா வலிக்கும்னு. கரெக்டாக வந்து கல்லுகளை அப்பமாக்குன்றான். உடனே அவர் சொல்கிறார், மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. வெறும் இந்த எழுதியிருக்கிறதேன்ற ஒரு வார்த்தையை சொல்லியே நரகத்தை கலங்கடிச்சார் இயேசு. 3 தடவை அதை சொன்னார். 3 தடவை சோதிக்கிறான் பாருங்கள். 3 தடவை எழுதி. எப்போ எழுதியிருக்குது? நூற்றுக்கணக்கான வருஷங்கள் முன்பதாக உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது இந்த வசனங்கள்லாம். ஒவ்வொரு சோதனையின் போதும் அவர் மறு உத்தரவு சொல்கிறார் பாருங்க அவனுக்கு. அதெல்லாம் வந்து அங்கே எழுதியிருக்குதுங்க. எந்த காலத்தில் எழுதுனது? இது நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் எழுதுனதை வச்சு எழுதி இருக்கிறதேன்றாரு. அந்த எழுதி இருக்கிறதேன்னு சொன்னால் அவன் ஓடி போயிட்டான். அதுக்கு பதிலே கிடையாது அவங்ககிட்ட. அடுத்ததுக்கு போயிடுறான். மறுபடியும் எழுதி இருக்கிறதேன்னு சொல்கிறார். அதை விட்டு ஓடிடுறான். மறுபடியும் சொல்கிறார் எழுதி இருக்கிறதேன்னு. எழுதி இருக்கிறதேன்ற அந்த ஒரு வார்த்தையில் இருக்கிற வல்லமையை கொஞ்சம் கவனிங்க. அப்போ எழுதி இருக்கிறத கொஞ்சம் கவனிப்பீங்க. எழுதி இருக்கிறது வெறும் அந்த எழுதி இருக்கிறதுக்காக அல்ல, உங்கள் வாயிலே அது பேசப்படுவதற்காக, அது உங்களுடைய உள்ளத்தில் வருவதற்காக, விசுவாசம் உண்டாகிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதி இருக்குதோ அதை பேச வேண்டும். நான் சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு பேசினார், பிசாசே ஓடி போனான். நான் சொல்கிறேன், இந்த 2000 வருஷத்துக்கு பிறகு இப்போவும் நீங்கள் எழுதி இருக்கிறதான்னு பேசுனீங்கன்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அவ்வளோ பெரிய பிசாசு இந்த உலகத்திலே கிடையாது. எந்த பிசாசு நிற்க? எழுதி இருக்கிறதே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினிகளுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதி இருக்கிறதே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எழுதி இருக்கிறதே. உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று எழுதி இருக்கிறதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சத்துரு இந்த உலகத்திலே கிடையாது. இங்கே தான் பாருங்க, நிறைய பிரசங்கர் கூட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எழுதியிருக்கிறத பற்றி ஒன்றும் சொல்லல. பிளேட்டோ இப்படி சொன்னார், அரிஸ்டாட்டில் இப்படி சொன்னார், சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னார். அங்கே எப்படி எழுதியிருக்குது, இங்கே எப்படி எழுதியிருக்குது? அங்கே எழுதியிருக்கிறது, இங்கே எழுதியிருக்கிறது எடுத்து ஒரு வார்த்தை சொன்ன அதிகாரப்பூர்வமாக இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா நரகத்தையே கலங்கடிக்க முடியும் உங்களால். அவ்வளோ வல்லமை இங்கே இருக்கிறது. நல்லா பாருங்கள், இந்த காலத்தில் அந்த மாதிரி பிரசங்கம் தான் இல்லாமல் போச்சு. அதனால தான் இங்கே கிறிஸ்தவ ஆட்டம் கண்டுடுச்சு. ஹலோ, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. இவங்க ஆட்டு விற்கிறதுக்கு பதிலாக இப்போ ஆட்டு விற்கப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரசங்கத்தை விட்டுட்டோம். நம்ம எழுதியிருக்கிறதேன்றது பிரசங்கம் பண்ண விட்டோம். எழுதியிருக்குது பிரதர், அது இருந்தால் கூட அது எழுதி 4000 வருஷம் ஆகுது பிரதர், அது நமக்கு பொருந்துமா? அதுக்கு நமக்கு பொருந்துமான்றதுக்கு 1008 டிஸ்கஷன். எல்லாத்துலேயும் 1000 கேள்வி. இவங்க கேள்வியெல்லாம் சந்தேகப்பட்டு அதை கேள்வியாக கேட்டு. அன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ சேனல் ஒரு டிவி பார்த்துட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி காமிக்கிறாங்க. பைபிளில் இருக்கிற ஒரு இதையும் எடுத்து அதுக்கு இந்த ப்ரொஃபஸருங்கள்லாம் என்ன ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. இது நடந்திருக்காது, இது நடக்கவே முடியாதாக்கும், இது ஆகவே ஆகாதாக்கும், இது ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையாகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்கிறார் இது ஆகும், எப்படி ஆகும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கிளியர் பண்ணி வர்றதுக்குள்ளே ஆள் அவ்வளோதான். இது தனியாக படிச்சுட்டு இருக்க வேண்டியதான். அப்படியே நான் நேராக இதுக்கு போயிடுறது. எழுதியிருக்குதா சந்தோஷம், அவ்வளோதான். கேள்வியே கிடையாது எனக்கு. எழுதியிருந்தால் நான் எடுத்துக்கிறேன். கர்த்தர் சொல்லியிருக்காரா? கர்த்தர் சொல்லியிருந்தால் அது அப்படி தான். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை அதிகாரப்பூர்வமாக நான் பிரசங்கிக்கிறேன். அவருக்கு அது வேலை செஞ்சது எனக்கு ஏன் வேலை செய்யாது, உங்களுக்கு ஏன் வேலை செய்யாது? அவர் எழுதியிருக்குதே என்ன பிசாசே ஓடி போயிட்டான். நீங்கள் எழுதியிருக்குதேன்னு சொன்னால் அவங்க ஓட மாட்டானா உங்கள்கிட்ட? அதுதான் என்னுடைய கேள்வி. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு விஷயம். அவர்கிட்ட ஓடினான்னா உங்கள்கிட்டையும் ஓடுவான். அவர் இயேசுங்க அதனால் ஓடினா கிடையாது, அப்படி சொல்லப்படவில்லை. அவர் ஒரு மனிதனாக நின்று தான் அங்கே செயல்படுறாரு. இயேசுன்றதுனால அவன் ஓடல, தேவகுமாரன்றதுனால ஓடல, எழுதியிருக்கிறதுன்னு சொன்னதுனால தான் ஓடினாங்க. அப்போ அதை நீங்களும் செய்யலாம். நீங்கள் ஒன்றும் தேவகுமாரனாக இருக்க வேண்டியதில்லை. எழுதியிருக்குதுன்னு சொன்னால் அப்போ தான் ஓடி போயிடுவான். இருக்கீங்களா?